இரத்த பந்தங்களை குடும்பங்களை சேர்ந்து நடக்கிறது. எங்கட மக்களோடையும் எங்களை சூழால வாழக்கூடிய அந்நிய மக்களோடையும் அன்பாக பண்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள் தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் வலதிலும் இடதிலும் இருந்து எமக்கு கை கொடுப்பது மட்டுமல்ல, நானும் நீங்களும் ஒரு பயங்கரமான கட்டத்தை முன்னோக்கிறோம். 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சூரியன் உஷ்ணத்தை தாங்க முடியாம ஃபேனும் ஏசியும் போட்டுக்கொண்டு சொகுசாக இருக்கிறோம். அந்த கியாமத்துடைய மைதானத்தில் உண்மையான சூரியனுடைய பக்கம் திருப்பி வைக்கப்பட்டு தலைக்கு மேலால வைக்கப்பட்டிருக்கும் பூமியை செம்புத்தரையாக இருக்கும். நிழல் இருக்க மாட்டாது, தண்ணி இருக்க மாட்டாது, உடம்பில உடுப்பும் இருக்க மாட்டாது. வெறும் உடம்போட பயங்கரமான ஒரு நெருக்கடியை முன்னோக்கி இருக்கிறோம். இந்த கட்டத்திலே யாரெல்லாம் உலகத்தில அமல்கள்ல இபாதத்துகள்ல தக்வாவோடு ஈடுபட்டார்களோ அரிசுடைய நிழல் கிடைக்கும். முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையினால ஹவுலுல் கௌரன் நீர் அருந்தக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வலது கரத்திலே பட்டோலை கிடைக்கும். குதூகலமாக சந்தோஷத்தோடு சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகமாக கடந்து நிரந்தரமான இன்பகரமான, எந்த கண்ணும் கண்டிராத, உள்ளத்தால சிந்திக்க முடியாத, காதும் கேட்டிருக்காத அந்த சொர்க்கலோகத்திலே நுழையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கையில அந்த இன்பகரமான சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அதிகமாக அமல்கள்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி இஹ்லாஸோட மன தூய்மையோட அமல்களில் ஈடுபடும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் இந்த வீழ்ச்சியின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் சமூகம் ஏன் இந்த வீழ்ச்சியின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்யக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய உலமாக்கள் எழுதுகின்றார்கள். முதலாவது காரணியாக எங்களை படைச்சவன் அல்லாஹ், எங்களுக்கு சாப்பாடு போடுகிறவன் அல்லாஹ், எங்களுக்கு தொழிலை தந்திருக்கிறவன் அல்லாஹ், எங்களோட உடம்புகள்ல உறுப்புகள் குறை இல்லாம எல்லா உறுப்புகளையும் தந்து ஆரோக்கியமாக வாழ வச்சிக்கிறவன் அல்லாஹ், ஊர்கள்ல கண்ணியமாக செல்வ பாக்கியங்களை, பணத்தை, சொத்த, தொழிலை தந்து கண்ணியமாக வாழ வச்சிக்கிறவன் அல்லாஹ். எனவே அந்த அல்லாஹுடைய தொடர்பு நன்றி கட்டவர்களாக நாங்க ஆகி இந்த கலிமாவை தந்து உயர்வாக வச்சிக்கக்கூடிய ரப்ப அல்லாஹ்வை மறந்து நாங்க துனியாவின் பக்கம், துனியாவுடைய மோகம் பிடித்தவர்களாக போய்கொண்டிருப்பதுதான் இந்த சமூகத்துடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ்வை மறந்துட்டோம், எங்களை படைச்ச ரப்ப மறந்துட்டோம், எங்களை கண்ணியமாக வாழ வச்சிக்கிற ரப்ப மறந்துட்டோம். கண்ணியமானவர்களே, இதனாலதான் அல்லாஹ்வுடைய தொடர்பு சீர்குலைஞ்சு ஈமானிய பலவீனம் ஏற்பட்டு நாங்க துனியாவுடைய மோகம் பிடிச்சவர்களாக பணத்தின் பக்கம், பட்டத்தின் பக்கம், பதவியின் பக்கம், சொத்தின் பக்கம் கூடுதலாக மோகம் கொண்டு படைச்ச ரப்புடைய கடமைகள், கட்டளைகளை மீறி அத்துமீறி ஹலால் ஹராம்கள்ல பேணுதல் இல்லாம அல்லாஹ்வுடைய தொடர்பை சீர்குலைச்சு கொண்டு போகின்ற காரணத்தினாலதான் இந்த உம்மத்து வீழ்ச்சியும் பக்கம் போய்கொண்டிருக்கின்றது என்று உலமாக்கள் திட்ட தெளிவாக எழுதுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, சென்ற காலத்தின் பக்கம் முன்னோக்குங்க. நாங்க ஆயுத பலத்தினால் வெற்றி கொண்டவர்களா, ஆள் பலத்தினால் வெற்றி கொண்டவர்களா? பத்ருடைய களத்தை எடுத்து சிந்திச்சு பாருங்கள். ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் நிறைந்த ஆயுத பலத்தோடு வந்த நேரத்திலே எந்த ஆயுதமும் இல்லாமல், ஆள் பலமும் இல்லாமல் படைச்ச ரப்புடைய தொடர்பை சீராக்கி படைச்ச ரப்பிடத்திலே கெஞ்சி துஆவின் மூலமாக, அமலின் மூலமாக வெற்றி கொண்ட சமூகம் நாங்க. அதுபோல ஏனைய யுத்தகலங்களை எடுத்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் அமைக்கப்பட்ட வரலாறுகளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள்.
அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வித்துறையிலே யார் முன்னேறி இருந்தார்கள்? இன்று எல்லாம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிப்பு என்று சொல்கின்றார்களே, அந்த கண்டுபிடிப்பு யார் கண்டுபிடித்தவைகள்? அல்லாஹ் மூடி மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வைத்தியத்துறையை யார் கண்டுபிடித்தவர்கள்? ஜியோகிராபியை, பூமியை, பூமியுடைய அமைப்பை, புவியியலை கண்டுபிடித்தவர்கள் யாரு? வரலாறுகளை படித்து பாருங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோரும் மறுக்கவில்லை, அதிகமானவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களும் அனைத்தும் முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்புகள், முஸ்லிம்களுடைய ஆய்வுகள். எனவே கல்வித்துறையிலா, ஆத்மீக துறையிலா, எல்லா துறைகளிலும் முன்னேறி மிக உயர்ந்த அந்தஸ்திலே, உயர்ந்த இடத்திலே இருந்தவர்கள் தான் முஸ்லிம் சமூகம். ஆனால் என்று அனைத்தையும் இழந்து 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 பட்டத்தின் பக்கமும் பதவியின் பக்கமும் சொத்தின் பக்கமும் இன்றே மோகம் கொண்டவர்களாக படைச்ச ரப்ப மறந்ததனாலதான் தோல்விக்கு மேல் தோல்வி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப அல்லாஹ்வுடைய தொடர்பு சீர்குலையுமோ நிச்சயமாக நாம் தோல்விக்கு மேலே தோல்வியை காண்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. வரலாறுகள் நிறைய சொல்ல முடியும். குறிப்பிட்ட நேரத்திலே அவைகளை அடுக்கி முடிக்க முடியாது. பகதாதுடைய வரலாறை பாருங்கள். ஒரு கட்டத்திலே மிக கீழ் நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஜலாலுத்தீன் ஜாலங்கி ரஹ்மஹுல்லாஹ் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்தார்கள், முடியாது. படை வீரர்கள், அரச உத்தியோகத்தர்கள், அதிகாரிகள் அனைவர்களையும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், எனக்கு இதுக்கு மேலால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களோட பணி இதற்கு பிறகு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே ஒவ்வொரு வீடுகளும் தட்டப்பட வேண்டும். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே ஒவ்வொரு வீடுகளும் தட்டப்பட்டு எழுப்பாட்டப்பட்டு அவர்கள் எழும்பி அவர்கள் தஹஜ்ஜத்து தொழுகையிலே ஈடுபட வேண்டும். தஹஜ்ஜத்து வீடுகளில் தொழப்பட வேண்டும். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, வரலாறு நின்றது. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை. இதுல எது மாற்று கருத்து இருக்க முடியாது. படைச்ச ரப்பை தொடர்பு கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். குறுகிய காலத்திலே பகதாதுடைய நிலைமை சீராகியது என்பதை வரலாறு பேசுகிறது. இது போல ஒன்று ரெண்டல்ல, ஏராளமான சம்பவங்களை சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, இதில்தான் வெற்றி, இதில்தான் வெற்றி, இதில்தான் கைரு. வரலாறுகளை படிச்சு பாருங்கள். சென்ற காலத்திலே எப்படி முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே நம்முடைய நாட்டிலேயும் சீதேவிகளாக தலை நிமிர்ந்து மற்றவர்களை பற்றி கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று எங்க தொழுக, எங்க 5 நேர ஜமாத்துகள், அன்புக்குரிய எங்க சுபஹ் தொழுகை கால்கள், எத்தனை வீடுகள்ல தஹஜ்ஜத் தொழுகப்படுகிறது? உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பாருங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று கூட நான் தஹஜ்ஜத் கிளம்பினேனா, நான் சுபஹ் தொழுகை கிளம்பினேனா, என் வீட்டில சுபஹ் தொழுகை நடந்ததா? அன்புக்குரியவர்களே, வரலாறுகளை படித்து பாருங்கள். யுத்தத்திலே இருந்து வருகிறார்கள், தங்க வேண்டும் என்றார்கள், தங்கினார்கள். சூரியன் உதிச்சி அப்படியே மேல படுகுது. சுபஹ் தொழுகை எல்லாருக்கும் கலாவாகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவசரமா எழும்புங்க. பிலால், உங்களை எழுப்ப வச்சிட்டு தானே தூங்கினோம், நீங்களும் தூங்கிட்டீங்க. வயலுக்கு என்ன நடந்துச்சு? தள்ளி போங்கோ, முசீபத் அடங்கின இடம், தரித்திரியத்துடைய இடம், சோதனையுடைய இடம், தள்ளி போங்கோ. தள்ளி போய்த்து அவசரமாக சுபஹ் தொழுகையை நிறைவேற்றுங்கள். சுப்ஹானல்லாஹ். தீனுக்காக, இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பாலைவனத்தில பல 100 மைல்கள் ஒட்டகத்திலும் கழுதையிலும் குதிரையிலும் போய் வந்து டயட்ல களைப்பில நடுநிசி நேரத்தில் போக முடியாது. இதற்கு பிறகு தூங்கி அந்த சுபஹ் தொழுகை அப்படியாக அல்லாஹ் மறக்கொடுச்சான். இதிலிருந்து 1000 மசாயில்கள். கண்ணியமானவர்களே, இதற்கே முசீபத்துடைய இடம் என்று சொன்னாய்ந்தால், பக்கத்துல பள்ளி, காது வெடிக்க பாங்கு சத்தம், இரவெல்லாம் தேவையில்லாத பாட்டுகளும் தேவையில்லாத பார்வைகளும் தேவையில்லாத பேஸ்புக்கும் டிவியும் பார்த்து விட்டு தூங்கிட்டு சுபகும் தொழாம பஜாருக்கு போய் நாட்டையோ ஆட்சியோ அரசியலையோ, அன்புக்குரியவர்களை ஏசுவதிலே நியாயம் இருக்கிறதா? நாங்க எங்களை திட்டிக் கொள்வோம், ஏசிக்கொள்வோம். வீட்டுக்கு முசீபத்துக்கு மேல முசீபத்து வருகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகாத வரைக்கும் நாம் சீராக மாட்டோம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து அதை சீராக்குவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்?
வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட வேண்டும், சுன்னத்தான அமல்கள் நடக்க வேண்டும், சுன்னத்தான தொழுகைகள் வீடுகளிலே தொழ வேண்டும். விசேஷமாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை தொழுது சுஜூதிலே இருந்து வீட்டிலே கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அழ வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு. கண்ணியமானவர்களே, வியாபாரத்திலே பரக்கத்து வேணுமா? வீட்டுக்குள்ள ஒத்துமை வேணுமா? புள்ள குட்டிகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா? வீட்டுக்குள்ள நிம்மதி வேணுமா? வியாபாரத்திலே பரக்கத்து வேணுமா? ஊரிலே கைதுகள் நடக்கணுமா? அன்புக்குரியவர்களே, அனைத்துக்கும் மாமருந்து அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராகுவது என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்போம். அதற்கான வழிகளை ஏற்படுத்திக் கொள்வோம். ஹலால்களை சம்பாதிப்போம், ஹராங்களை விட்டும் தூரமாக்கி விடுவோம், வட்டி போன்ற முசீபத்துகளை விட்டும் உதறி தள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, இதில்தான் கைரும் பரக்கத்தும் இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக எழுதுகின்றார்கள், சமூகம் சீராக வேண்டுமாக இருந்தால், சமூகம் முஸ்லிம் சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைக்க வேண்டுமாக இருந்தால், எம்மிடத்திலே பண்பாடுகள் சீராக வேண்டும், எம்முடைய ஒழுக்கங்கள் சீராக வேண்டும். ஒரு மனிதனுடைய அடிப்படையான ஒழுக்கங்கள் சீராகுவது கொண்டுதான் சுன்னத்தான வழிமுறைகள் பேணப்படும். சுன்னத்தான வழிமுறைகள் சரியாக இருந்தால்தான் ஃபர்லுகளிலே பேணுதல் ஏற்படும். ஃபர்லுகளிலே பேணுதல் ஏற்படுவது கொண்டுதான் அல்லாஹ்வுடைய உதவியை அடைந்து கொள்ள முடியும். கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் அற்ற ஒரு சமூகமாக நம்முடைய சமூகம் நாளுக்கு நாள் மிதந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளிடத்தில் ஒழுக்கம் இல்லை. ஒரு காலம் இருந்தது, படித்து தந்த உஸ்தாத், படித்து தந்த ஆசிரியர் அல்லது பெற்றார் தன்னுடைய தகப்பன் வரும் பொழுது பிள்ளை எழும்பி நின்று சங்கை செய்யும். எங்கட வாப்பாக்கு நாங்கெல்லாம் பயம். ஒவ்வொருத்தரும் மூத்தவர்கள் உள்ளத்தில கை வச்சு பாருங்க, உங்களோட வாப்பா உங்களோட தகப்பன் வரும் பொழுது எப்படி கண்ணியப்படுத்துவோம்? எங்கட உஸ்தாத், எங்கட ஆசிரியர் எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம்? எங்க அந்த கண்ணியங்கள்? இன்றைக்கு ஒழுக்கமற்ற ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்றைய நிலைமையிலே அரசாங்கம் முன்வந்து ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாடளாவிய ரீதியிலே பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒழுக்கம் என்பது விசேஷமாக முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸும் சொல்லக்கூடியது. ஒழுக்கமுள்ள ஒரு சமூகம் உருவாக வேண்டும், பண்புள்ள ஒரு சமூகம் உருவாக வேண்டும், அஹ்லாக்குள்ள ஒரு சமூகம் உருவாக்க வேண்டும். காலமெல்லாம் நோன்பு பிடிப்பதை விடவும் இரவு நேரம் வழங்குவதை விடவும் ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள ஒரு சமூகம் உருவாகுவதுதான் ஏற்றம் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய பண்பாடு, ஒரு மனிதனுடைய ஒழுக்கம், இதுதான் மீசான் தராசிலே கனமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு காலத்திலே பண்பாடு ஒழுக்கமுள்ள ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கிறார்கள். அது அனுராதபுரமாக இருக்கலாம், புலனறுவையாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், ரத்னபுரையாக இருக்கலாம், குருநாகலாக இருக்கலாம். நடு டவுன்ல மிளிர்ந்து கொண்டிருக்கிறது பள்ளிவாசல். யார் கொடுத்த காணி? யாருடைய இடங்கள்? சுபஹானல்லாஹ், எங்க பார்த்தாலும் மெயின் டவுன்கள்ல அதிகமான கடைகள். சுபஹானல்லாஹ், ஏன்? பண்பாடுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு சமூகம் வாழ்ந்தார்கள். அந்நிய மதத்தவர்கள் நம்மை நாடி வந்தார்கள், நல்ல மனிதர்கள். முதலாளி எங்கட காணி வித்த சல்லி, நெல்லு வித்த சல்லி, தேங்காய் வித்த சல்லி வச்சு கொள்ளுங்க, என் மகளோட கல்யாணத்துக்கு, என் மகளோட படிப்புக்கு இதை செலவழிக்க நான் தேவை நேரத்துக்கு எடுத்துக்கொள்றேன், இதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்க என்று இந்த ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ள நம்பிக்கையுள்ள சமூகமாகி இந்த முஸ்லிம் சமூகத்திலே வங்கியாக ஒரு காலம் பயன்படுத்தப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நம்பிக்கை எங்க இன்றைக்கு ஏன் எங்களை விட்டு கலந்து போகுது? ஒரு சிலர்கள் செய்யக்கூடிய துஷ்பிரயோகங்களும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் ஏமாற்றுகளும் தான் அது எங்களை விட்டு நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து போய்கொண்டிருக்கிறது. எனவே ஒரு காலத்திலே சிறந்த ஒரு சமூகம், சிறந்த மனிதர்கள், ஒழுக்கம் உள்ளவர்கள், பண்பாடுள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், நாணயம் உள்ளவர்கள் வாழ்ந்த காரணத்தினாலே மெயின் டவுன்கள்ல பள்ளி கட்டப்பட்டது, பாடசாலைகள் அமைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு பள்ளி அல்ல, ஒரு கடையை எடுக்க முடியாது, ஒரு வீட்டை கட்ட முடியாது, ஒரு பாடசாலை அமைக்க முடியாது.
அந்த அளவு எம்மோடு கோபம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் அவர்கள் அல்ல, அவர்களை குறை சொல்ல வேணாம், அவர்கள் ஒரு நல்ல சமூகம். ஆனா எங்கட குறைபாடு, ஒரு சிலர்கள் செய்கின்ற குறைபாடும் பண்பாடற்ற நிலைமையில ஒழுக்கம் இல்லாத அகலாக் இல்லாதவர்கள் உருவாகின்ற காரணத்தினால இந்த நிலைமைகள் உருவாகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் இன்றைய அரசாங்கமும் முன்வந்து கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக இன்றைய குத்துபாக்களிலே நாடளாவிய ரீதியிலே ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக, போதைப் பொருள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக, லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக, ஒரு நம்பிக்கையான விட்டுக் கொடுப்போடு துவேஷம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக அரசாங்கம் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் கலாச்சார திணைக்களத்தின் மூலமாக சகல பள்ளிவாசல்களும் இன்றைய குத்துபாக்களை இந்த முறையிலே அமைத்து ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு எல்லோரும் களமிறங்குவோம். எல்லோரும் களமிறங்கி இப்படியான நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக. இன்றைக்கு போதைப் பொருள் நம்முடைய சமூகத்திலே வாலிபர்கள் நிறைய மோசமான நிலைமைக்கு ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் பாடசாலைகளுக்கும் பிள்ளையும் புகுந்து விட்டது. ரிமாண்ட்ல போய் பாருங்கள், அதிகமான வாலிபர்கள் 21 வீதத்தையும் தாண்டி கொண்டு போகிறது. யூனிவர்சிட்டி வீதம் குறைஞ்சு கொண்டு போகிறது. படித்தவர்கள் குறைஞ்சு கொண்டு போகிறார்கள். வாலிபர்கள் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் தேவையில்லாத மெசேஜ்களையும் நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றார்களே, பொறுப்புதாரிகளே, வீடுகள்ல கவனிங்க, உங்களோட பிள்ளைகளை பாருங்க, பிள்ளைகளை கவனிங்க. எங்க போறான், எங்க வாரான், யாரோட கூட்டாளி, அவன் கூட்டாளி யாரு, எங்க ராவைக்கு தூங்குறான், எத்தனை மணிக்கு வந்து தூங்குறான். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில ஆழமாக பதிய வைங்க. இவ்வளவு சொத்து சேர்க்க, கடைக்கு, வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, ஃபேக்டரிக்கு டைம் கொடுக்குறீங்க. இப்ப மௌத்தாகினால் 13 யார் கபர்ல சுத்தி 3 கட்டு கட்டி உங்களை கபர்ல கொண்டு போயிட்டு புதைச்சிடுவாங்க. உங்களோட கடை வரமாட்டாது, உங்களோட சல்லிக்கட்டு வரமாட்டாது, உங்களோட ஃபேக்டரி வரமாட்டாது, உங்களோட தோட்டம் எஸ்டேட் வரமாட்டாது, ஒன்றுமே உங்களோட கபருக்கு வரமாட்டாது. எல்லாரும் அடிச்சு கொள்வாங்க. இல்லாத சொந்தக்காரன் வந்து அதை சொத்தை புடிப்பதற்காக அங்கே பெரிய யுத்தம் நடக்கும். வாப்ப மௌத்தானால் உம்மாவை கோர்ஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டுற காலம் இது, சொத்து பிரிப்பதற்காக. அன்புக்குரியவர்களே, வரக்கூடிய ஒரே ஒரு சொத்து தான் மின் பலதின் சாலிஹின் யதுலஹு, துஆ செய்யக்கூடிய சாலிஹான புள்ளையாக உங்களோட புள்ளைகளை ராவ் பகலாக கவனிச்சு குர்ஆன் மதரசாவுக்கு போறானா, ஓதுறானா, ஸ்கூலுக்கு போறானா, கிளாஸுக்கு போறானா, படிக்கிறானா, பள்ளிக்கு போறானா, தொழுகிறானா, யார் அவன் கூட்டாளி, என்ன செய்கிறான், அடிக்கடி நசீகத்துகள் செய்து அந்த புள்ளைகளை உங்களோட கடையை விட ஃபேக்டரியை விட புள்ளைய பாருங்க, கவனிங்க. பிள்ளைகள் நாசமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நிலைமையில முழு நாட்டிலேயும் போதைப் பொருள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும், ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். லஞ்சம் வேண்டுவது சுத்த ஹராம். அந்த லஞ்சத்தினால் நாடு நாசமாக இருக்கிறது. லஞ்சமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டியதை என்று அரசாங்கமே சொல்லி கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக இதை நாம் உருவாக்குவோம் என்று சகல ஹுத்துபாக்களிலும் இன்றைய தினம் ஒரு லஞ்சமற்ற ஒரு நல்ல சிறந்த சமூகத்தை, போதைப் பொருளற்ற ஒரு சிறந்த சமூகத்தை, நம்பிக்கையான துவேஷம் இல்லாத ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக முயற்சிக்கின்ற நேரத்திலே நாமும் அதற்கு துணை போய் உதவியாக இருந்து ஒவ்வொருத்தரும் வீடுகளிலே பேச வேண்டும், குடும்பங்களிலே பேச வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் செய்து ஹலாலாக உழைத்து நாம் சாப்பிட்டு விட்டு நாம் சொர்க்கம் போகக்கூடியவர்களாக எம்மை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாலிப சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இதற்காக நாம் ஒத்துழைப்பு வழங்கி இந்த விடயத்திலே கரிசனை காட்டுவது மிகவும் ஒரு சிறந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் நல்ல பண்புள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும். எங்களோட குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகையிலையும் சப்புலையும் மட்டுமல்ல, தொழுகையிலையும் சகன்லை மட்டுமல்ல ஒத்துமை என்பது. வீட்டுக்குள்ள பார்த்தாலும் 10 பிரிவு, ஊருக்குள்ள பார்த்தாலும் பள்ளியில பார்த்தாலும் ஒற்றுமை இல்லாத ஒன்றுபடாத ஒரு சமூகமாக
பிரிய மாட்டோம் என்பதிலே நாங்கள் ஒற்றுமையாக பிரிவோம் என்பதிலே ஒற்றுமைப்படுகிறோமே தவிர பிரிய மாட்டோம் என்பதிலே ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகமாக மாறிக்கொண்டு போகிறோம். எனவே 2 பேர் சண்டை பிடிச்சாங்க. லைலத்துல் கத்ர் அறிவிச்ச வந்த மலக்குகள் திரும்பி போயிட்டாங்க. எப்ப சண்டை வருமோ, பிரச்சனை வருமோ, ஒற்றுமை இல்லாமல் ஆகுவோமோ, வஹீயுடைய பரக்கத் இல்லாமல் போயிட்டு, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் போய்விடும். அதனால அன்புக்குரியவர்களே, யாரும் குறை இல்லாதவர்கள் இல்ல. எல்லோரிடத்திலும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அந்த குறைகளை மறைத்து நிறைகளை ஏற்றி நாம் வாழக்கூடியவர்களாக ஒன்றுபட்டு செய்யக்கூடிய விஷயங்களை ஒற்றுமையாக செயல்படுவோம் என்றால், கண்ணியமானவர்களே, சமூகத்திலே ஏராளமான நல்ல பணிகள் செய்ய முடியும். சமூகத்தை முன்னேற்ற முடியும். சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும். நாங்க சிறந்த சமூகத்தை உருவாக்கிட்டு மௌத்தா போவோம், எங்கட கபருக்கு கூலி வரும். இங்க இருக்கக்கூடிய ஒரு 50-60 வீதமானவர்கள் இன்னொரு 10-25 வயசுல நாங்க மௌத்தாகி கபருக்குள்ளதான் இருப்போம். இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த இளம் சமூகம் சின்ன சமூகம் தான் நாளைக்கு பள்ளிவாசலுடைய தலைவராக, பாடசாலையுடைய ஆசிரியர் அதிபராக, ஊருடைய சங்கங்களின் அதிபதிகளாக மாற இருக்கிறார்கள். எங்கட கடையில டிரெக்டர், சேர்மன், முதலாளி எங்கட இளம் சமூகம் தான். கண்ணியமானவர்களே, அவர்களை பாதுகாப்பது, அவர்களை ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ வைப்பது எங்க ஒவ்வொருத்தருடைய பொறுப்பாக இருக்குது. நாங்க பிளவுபட்டு கொண்டு, குரோதம் வச்சு கொண்டு, ஒத்தரத்தர மதிக்காம நாங்க வாழ்ந்துட்டு போமண்டா அது எங்க பிள்ளைகள்கிட்ட வந்துடும். எனவே பிள்ளைகளுக்கு நசீஹத்து செய்ய வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், குடும்பங்களை பாதுகாக்க வேண்டும். பாப்பா, நாங்க ஒற்றுமையாக இருந்தால்தான் வியாபாரத்தை முன்னேற்றலும். பாப்பா, நாங்க ஒற்றுமையாக இருந்தால்தான் ஊர்ல முன்னேற்றத்தை காணலாம். 10 கோஷ்டி அரசியல்ல பிரிவு, பள்ளிக்குள்ள பிரிவு, கடைக்குள்ள பிரிவு, வியாபாரத்துல பிரிவு வந்து பிரிஞ்சு நாங்க சின்னாமிட்ட போய்விடுகின்றோம். கண்ணியமானவர்களே, அதாவது கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னால ஹஜ்ஜுடைய நேரத்தில் சுதைசி தாமத் பரக்காத்து பிரதம இமாம், மதீனா மக்காவுடைய இமாம் குத்துபாவிலே சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ஜிக்கு வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளே, முழு உலக நாட்டிலிருந்து வந்திருக்கின்றீர்கள், ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கோ. எங்கட அல்லாஹ் உண்டு, எங்கட நபி உண்டு, எங்கட குர்ஆன் உண்டு, எங்கட ஹதீஸ் உண்டு, எங்கட தொழுகை உண்டு, எங்கட நோன்பு உண்டு, எங்கட ஜகாத் உண்டு, எல்லாமே உண்டு. ஏன் நீங்க பிரிஞ்சிருக்கிறீர்கள்? இந்த பிரிவு நல்லதல்ல. மற்றவர்கள், எங்களுடைய விரோதிகள் வந்து பூந்து எங்களை சின்ன பின்னப்படுத்திடுவார்கள் என்று. எனவே பிரிந்து வாழ்வதை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி இருக்க மாட்டாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சேர்ந்து வாழ்வதில் தான். அலைக்கும் பில் ஜமா ஈயாக்கும் வல் ஃபரகா. அலைக்கும் பில் ஜமா, ஒன்று சேர்ந்திருங்க. உள்ளங்களை கருத்து வேற்றுமை இருக்கும், கருத்து வேற்றுமை தவிர்க்க முடியாதது. ஆனால் உள்ளங்கள்ல பிரிவு ஏற்பட்டக்கூடாது. அலைக்கும் பில் ஜமா, ஒன்று சேர்ந்து இருப்பது கொண்டுதான் உண்டு வாழலாம் என்று முதுமொழி சொல்லுகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய உதவி வேணுமா, ஒன்றுபட்டு கருத்து வேற்றுமைகளுக்கு மத்தியிலே வேற்றுமையிலும் ஒற்றுமை கண்டு வாழ்வதிலேதான் கயிறு இருக்கிறது. எனவே சமூகத்துக்கான நல்ல பணிகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நல்ல பல பணிகளை செய்வதற்காக வேண்டி அது கூட்டு ஜக்காத்தாக இருக்கலாம். ஒன்று சேர்ந்து ஜக்காத்து பணங்களை சேர்த்து ஏழைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது ஏழைகள் துஆ செய்வார்கள். கர்லே ஹசனா, வட்டி இல்லாத கடன்கள் தாராளமாக செய்ய முடியும். நிறைய ஊர்களில் செய்கிறார்கள். ஒன்றுபட வேண்டும். அவரால் தான் யார குத்தியாவது அரிசாக வேண்டும் என்று, அரசாகிவிட்டால் சமூகத்துக்கு பிரயோசனம் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே யார் செய்தாலும் சரி, அவர்களுக்கு முக்கு கொடுத்து, அவர்களுக்கு துணையாக இருந்து, உதவியாக இருந்து நாம் ஒவ்வொரு விடயங்களையும் செய்வோம் என்றால் வெற்றி காணுவோம். இல்ல, என்னாலதான் நடக்கணும், எனக்குத்தான் பேர் வரும் என்றால் இஹ்லாசும் இல்ல, அல்லாஹ்வுடைய உதவியும் வரமாட்டாது. எனவே அந்த அடிப்படையிலே ஏராளமான சமூக பணிகள் இருக்கிறது. அப்படியான சமூக பணிகளிலே மிக முக்கியமான ஒரு பணிதான் என்று அன்புக்குரியவர்களே அதிகமான ஊர்களிலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாசா சங்கம் என்று. ஜனாசா சங்கம் என்று அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஊர்களிலே அந்த நல்ல பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தஆமனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆமனு அலல் இஸ்மி வல் உத்வான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, தஆமனு அலல் பிர்ரி வத்தக்வா,
நல்லதின் பக்கம் தக்வாவின் பக்கம் உதவியாளர்களாக இருந்தீங்க. நல்ல சமூகத்துக்கு போய் சேர வேண்டிய நல்ல விஷயங்களே ஒத்துமையாக இருங்க அன்புக்குரியவர்களே என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. கைருன் நாஸ், மனிதர்களே சிறந்தவர்கள், அன்ஃபஉல் லின்னாஸ், மனிதர்களுக்கு பிரயோசனமானவர்கள் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாங்களும் கண்டி மாநகரத்திலே ஜனாசா சங்கம் என்று ஏற்பாடு செய்து 2 ஹாஸ்பிடல்கள் இருக்கிறது. பேராதனை ஹாஸ்பிடல், கண்டி ஹாஸ்பிடல். அதற்காக வேண்டி ஒரு ஆம்புலன்ஸை வாங்கி சுப்ஹானல்லாஹ் அந்த பணியை செய்கிறோம். அது செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகுதான் அது கச்சேரியிலே பதிவு செய்து சட்டபூர்வமாக செய்கிறோம். செய்கின்ற பொழுதுதான் அதனுடைய பிரயோசனத்தை கண்டுகொண்டோம். அங்கே தேவையில்லாத கூலி படைகள் சேர்ந்து பல லட்சங்களை ஏழை மக்களிடத்திலே ஜனாசா விழுந்து விட்டால் பல ஆயிரங்களை எல்லாம், அதாவது தேவையில்லாத முறையிலே பெற்றுக் கொள்ளக்கூடிய அனைத்தையும் நீக்கிவிட்டு குறைந்த செலவிலே அந்த ஆம்புலன்ஸ் வண்டி முழு இலங்கைக்கும் ஓடி ஜனாசாக்களை சுமந்து கொண்டு போவது மட்டுமல்ல, அதனால கிடைக்கக்கூடிய துஆக்கள் சுப்ஹானல்லாஹ், ஒன்றை மாத்திரம் சொல்கிறேன், பல 100 பல 1000 துஆக்கள். ஒரு வீட்டுக்கு ஜனாசா எடுத்துக்கொண்டு போகப்படுகிறது. அந்த பெண்மணி மட்டும்தான் அந்த ஆம்புலன்ஸிலே போகிறார். அந்த வீட்டுக்கு கொண்டு போன உடனே கொண்டு போறதுக்கு அந்த பெண்மணிக்கு அந்த இடம் கூட புலனர்வு பகுதியில தேடிக்கொள்ள முடியாது. கஷ்டப்பட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த ஜனாசாவை எடுத்துக்கொண்டு போய் பார்த்தால் குச்சில் வீடாக இருக்கிறது. குச்சில் வீடாக இருக்கிறது. நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஜனாசா கமிட்டி மூலமாக, அப்படியான கஷ்டமான வீடுகளாக இருந்தால் அவர்கள் பணம் எடுக்க வேண்டாம் என்று. ஜனாசாவை இறக்கி முடிந்த உடனே அந்த ஜனாசாவை சூழ்ந்து கொண்டு அந்த ஊருடைய பெண்கள், அதிகமாக பெண்கள் அங்கே செய்த துஆக்களை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் எங்களால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவு துஆக்கள் சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, லேசான விஷயம் அல்ல. பலரை கண்டிருக்கிறோம். சொல்லுவதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போக முடியும். அந்த அளவு பிரயோசனம். அலமல்லாஹ் அஜ்ரக் அஹ்ஸன கஸாக் கஃபர லிமையத்திக். ஒரு ஜனாசா செய்தி கேள்விப்பட்ட உடனே அவருக்கு சொல்ல வேண்டிய துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அலமல்லாஹ் அஜ்ரக், அவருக்குரிய கூலியை அல்லாஹ் மிகைப்படுத்தி கொடுப்பானாக, செஞ்ச அமலுக்குரிய கூலியை மிகைப்படுத்தி கொடுப்பானாக. அலமல்லாஹ் அஜ்ரக் அஹ்ஸன கஸாக், அவருடைய ஆறுதலை அல்லாஹ் அழகுபடுத்தி வைப்பானாக, ஆறுதலை அழகுபடுத்தி வைப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் உடனே செய்தி கேள்விப்பட்டால் அங்கே ஒரு பட்டாளம், அந்த ஊரிலே ஜனாசா சங்கம் இருக்கும் என்றால் ஒரு பட்டாளம் விரைந்து போவார்கள். ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், அமைதியாக உட்காருங்க, அழ வேணாம். அழுகை மூலம் ஜனாசாக்கு நல்லதில்லை. நீங்க உட்காருங்கள், அத்தனை வேலைகளை நாம் செய்கிறோம் என்று ஜனாசாவை அடிக்கழுகு என்று சொல்லுவார்கள். அடிக்கழுகுவதிலிருந்து பெண் ஜனாசாவா பெண்ணுக்குரிய ஆயத்தம், ஆண் ஜனாசாவா ஆணுக்குரிய ஆயத்தம். உடனே பட்டாளம் போய் உடனே அடிக்கழுவி அந்த ஜனாசாவை அழகாக பார்வைக்காக வைத்துவிட்டு அடுத்த கட்டமாக மக்கள் வருவார்கள் உட்காருவதற்காக. அங்கே புத்துவங்கள் கதிரைகள் உடனடியாக கோந்து இறக்கப்படும். இடம் இல்லையா, அங்கே டெண்டுகள் உடனடியாக ஆயத்தமாக டெண்டுகள் கோந்து அடிக்கப்படும். அந்த வீட்டுடையவர்கள் பசியாக இருப்பார்கள், நோயாளி பல நாட்கள் அவர்கள் விழித்திருந்திருப்பார்கள், பசியோடு இருப்பார்கள். உடனே வீடு மாற்றி உடனே அவர்களுக்கு சாப்பாட்டுக்காக எத்தனை சகன் சாப்பாடு வேணும், உடனே சாப்பாடு தயாராகும். மையத்து செய்தி அறிவிக்க வேண்டுமா, அங்கே கிராம சேவகத்திலே போக வேண்டுமா, கொரோனாவை கூட்டிக் கொண்டு வர வேண்டுமா, டாக்டர் வர வேண்டுமா, தேவையான அனைத்து விடயங்களை உடனடியாக அடுத்த நிமிஷத்திலே ஜனாசாவை அறிவிப்பதா, தேவையான அதிகாரிகள் வருவதா, அழைப்பதா, அனைத்து சங்க விடயங்களையும் ஜனாசா சங்கங்கள் செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கபர் வேற்ற வேண்டுமா, கபன் ரெடியாக இருக்கிறது. ஒரு 10 செட்டு கபன் ஆயத்தமாக இருக்கும். அந்த கபன் செட்டுகளை கொடுத்திருப்பார்கள். தேவையான அளவு கபன் செட்டுகளை கொண்டு வருவார்கள், குளிப்பாட்டுவார்கள், கபன் செய்வார்கள். வீட்டுடையவர்களுக்கு அஹ்ஸன கஸாக், இதுதான் அந்த வீட்டுக்காரர்கள். வீட்டுடையவர்கள் மையத்து விழுந்தாலும் கூட கவலையிலே அழுகை இருந்தாலும் இவர்களுடைய செயல்களை பார்த்து துஆவிலே இருப்பார்கள், அன்றைய துஆவிலே இருப்பார்கள். அந்த துஆ முழுக்க இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாவுடைய யுத்தத்திலே நபியுடைய குடும்பம் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு
அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஜௌபர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரன் அபூ தாலிப், சின்ன சின்ன குழந்தைகள். நபி அவர்கள் சொன்னார்கள் தகப்பனார் சொர்க்கத்திலே பறந்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி அறிந்து விட்டார்கள். மூத்தா யுத்தத்திலே ஜௌபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். சைக்கினியா வார்த்தை உண்டு. சின்ன சின்ன குழந்தைகள். உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜௌபர் இப்னு அபூ தாலிப் அவருடைய வீட்டுக்கு சாப்பாடுகளை உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனடியாக சாப்பாடுகளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, நிறைய ஹதீஸ்களிலே ஜனாசாவுடைய அங்கே அவர்களுக்குரிய ஆறுதலான விஷயம் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அஹ்ஸன கஸாக் ஆலமுல்லாஹ் அஜ்ரக், அஹ்ஸன கஸாக் கஃபர் லி மையத்தி, உங்களுடைய மையத்துக்கு அல்லாஹ் மன்னிப்பானாக. இந்த துஆ விசேஷமான துஆ. மையத்து செய்தி கேள்விப்பட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ஆலமுல்லாஹ் அஜ்ரக் அஹ்ஸன கஸாக் கஃபர் லி மையத் அஹ்ஸன கஸாக். அவருக்குரிய தஅஸியத்திலே ஆகப்பெரிய தஅஸியத்து தான் அந்த ஜனாசா வீட்டுக்கு தேவையான டெண்டா, புட்டுவமா, சாப்பாடா, கஃபனா, கபரு வெட்டுவதா, இவைகள் ஏற்பாடு செய்வதற்கு ஒரு குழு இருந்து செயல்படும் என்றால் சுப்ஹானல்லாஹ், மக்காவுடைய மதீனாவுடைய நிலைமையை பாருங்கள். அதற்கென்று போட்டி போட்டுக் கொண்டு அதனுடைய சிறப்பு, அதனுடைய நன்மை விளங்கிய காரணத்தினால் அரபிகளை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், என்ன ஆர்வத்தோடு ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் எங்களுக்கு எதுவுமே செய்ய விட மாட்டார்கள். குரூப்புகளிலே போய் மௌத்துகள் ஏற்பட்டு விட்டால் ஒன்றும் செய்ய விட மாட்டார்கள். அனைத்தையும் பொறுப்படுத்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய நாட்டிலேயும் பல இடங்களிலே அப்படியான நிலைப்பாடுகளை கபன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். மீசான் கம்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். கபர்கள் தோண்டுவதற்கு இலவசமாக அதிகமான இடங்களில் எந்த கூலியும் பெற மாட்டார்கள். இலவசமாக தோண்டி கொடுப்பதற்கு ஒரு குரூப் ரெடியாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போல சாப்பாடு கொடுப்பதற்கு இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் செய்து ஜனாசா கமிட்டிகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் பார்த்த பொழுது அதற்காக ஆம்புலன்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பாக செய்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தாராளமாக செய்யுங்கள். ஒரு ஆபத்து வரும் பொழுது அந்த ஆபத்துடைய கட்டத்தில் நாங்க முன்னிறங்குவோம் என்றால் எங்களுக்கு ஆபத்துகள் வரும் பொழுது அல்லாஹ் அதற்கு உதவி செய்வான். எனவே ஒரு ஜனாசா வீட்டிலே செய்யக்கூடிய அத்தனை கடமைகளையும் ஒரு குழுவாக இருந்து, ஒரு கமிட்டியாக இருந்து செயல்படுவது இருக்கிறது. இதனுடைய நன்மை வரையறுக்க முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. அந்த உள்ளத்திலே ஜனாசா வீட்டார்கள் ஒரு ஜனாசா விழுந்தால் தான் தெரியும். அவர்களுக்கு மக்கள் வந்து குவிகின்ற நேரத்திலே, உதவிக்கரம் நீட்டுகின்ற நேரத்திலே சுப்ஹானல்லாஹ் என்ன சந்தோஷம் ஏற்படும், என்ன துஆ வாயிலே இருந்து வரும் என்பதை அவர்கள் நடந்து பார்த்தால் தான் தெரியும். எனவே அப்படியான ஒரு சிறந்த ஒரு பணிதான் இந்த ஜனாசா பணி என்றது. எனவே எல்லா விடயத்திலும் எமக்கு மத்தியிலே இந்த சமூகம் வீழ்ச்சியின் பக்கம் போவதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பது. அதை நாங்கள் தொடர்பை சீராக்கிக் கொள்ள வேண்டும். ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை, ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை, மற்றவர்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நம்முடைய சமூகத்திலே பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். பண்புள்ளவர்கள் உருவாக வேண்டும். அடுத்ததாக ஒற்றுமையுள்ள சமூகம், ஒன்றுபட்டு வாழக்கூடியவர்களாக என்னால் தான் நடக்க வேண்டும் அல்ல, யாரு நடந்தாலும், யாரு நடத்தினாலும், யாராக இருந்தாலும் அதற்கு உதவி செய்வோம். எனக்கு வசதி இருக்கிறது, நான் ஒரு டெண்ட் எடுத்து தருகிறேன், எவ்வளவு வருகும், எத்தனை புட்டுவம் தேவை, நான் அத்தனை புட்டுவங்களை எடுத்து தருகிறேன். ஜனாசா விழுந்து விட்டால் கபன் என்ற செலவில இன்றும் செய்கிறார்கள். கபன் என்ற செலவில அந்த கபனை கொடுக்கிறேன். சிலர்கள் வசதி உள்ளவர்கள் எங்களுக்கு தேவையில்லை, பரவாயில்லை, தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பதற்காக இத்தனையார் துணி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி அதை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பது இந்த ஒரு கமிட்டியாக இருந்து, ஒரு கூட்டாக இருந்து, ஒற்றுமையாக இருந்து செயல்படுவதிலே பல கைர்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அவர்களுடைய அந்த கஷ்ட கட்டத்திலே அவர்களுடைய துஆக்களை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு ஜனாசாவுடைய குடும்பம் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற போது உள்ளத்திலிருந்து ஆழமான துஆக்கள் வருகிறது. அந்த துஆ அவருக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கு, சந்ததிகளுக்கு அந்த துஆ பழிச்சு போகிறது. எனவே அப்படியான நல்ல பணிகளில் ஈடுபட்டு ஒரு நல்ல சிறந்த சமூகத்தை உருவாக்க வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய
பாவங்களை மன்னிச்சிருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியல் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. என்னென்ன நல்ல பணிகளை கூட்டாக இருந்து செயல்படுகிறோமோ அந்த பணிகளை சிறப்பாக வழிநடத்த அருள் புரிவாயாக. யாரெல்லாம் அதற்கு முன் வந்து ஒத்துழைப்பு வழங்குகிறார்களோ, உதவி செய்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில, ஆயுள்ல, ஆரோக்கியத்தில, வியாபாரத்தில, தொழில, சந்ததிகள்ல பறக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த பள்ளிவாசல்லே, இந்த மஹல்லாவிலே, இந்த ஊரிலே என்னென்ன நல்ல பணி நடக்கிறதோ அனைத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக. நடத்தக்கூடியவர்களுடைய ஆயுள்ல, ஆரோக்கியத்தில் பறக்கத் செய்வாயாக. நம்முடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவுகளை ஆக்கி தந்தல்வாயாக. கடைசி நேரத்தை கலிமாவுடன் ஆக்கி தருவாயாக. எமது துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.